ஃபாரின் ஸ்டைல்ல ஒரு லைஃப், பட் கம்மி பட்ஜெட். பெங்களூர் மாதிரி ஒரு அழகான இடம், ஆனா டிராபிக் இருக்கக்கூடாது. சென்னை மாதிரி என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கணும், ஆனா பொல்யூஷன் இருக்கவே கூடாது. அப்போ சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துலயா? சான்ஸே இல்ல. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எங்க தானே கேக்குறீங்க? அங்கதான் நானே இருக்கேன். நம்ம மொராய் சிட்டி, திருச்சி. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல இடம் உங்களுக்கும் கிடைக்கணும்னுதான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ரியல் எஸ்டேட்டை எல்லாரும் பணத்துக்காக பண்ணுவாங்க, ஆனா இவங்க ஒரு பேஷனா பண்றாங்க. இன்னைக்கு திருச்சியினுடைய மிகப்பெரிய அடையாளம் மொராய் சிட்டி. நடந்தே போற தூரத்துல இல்ல ரொம்ப பக்கத்துலதான் ஏர்போர்ட். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரி கார், அதுவும் ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். கல்யாண மாதிரியான பெரிய ஃபங்க்ஷன்ஸ், டாக்டர் கான்ஃபரன்ஸ், மீட்டிங், இந்த மாதிரி என்ன ப்ரோக்ராம் நடத்தணும்னாலும் கிட்டத்தட்ட 3000 பேர் உட்கார்ற மாதிரி திருச்சியிலேயே பெரிய ஹால் இங்கதான் இருக்கு. காம்பவுண்ட்குள்ளேயே இன்டர்நேஷனல் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு, குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பா படிக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் விட உடம்பு ஃபிட்டா வைக்கிறது ரொம்ப முக்கியம்ல. எவ்வளவு ஜாலியா சைக்கிளிங் போற பாருங்க, கவலையே இல்லாம. அந்த அளவுக்கு 60 அடி ரோடு இங்க மட்டும்தான் இருக்கு. மாசம் நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் இருக்கு. அதுல எவ்ரி மந்த் ப்ரோக்ராம்ஸும் நடக்குது. எந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலையும் நைட் 10 o'clock ஆச்சுனாலே விளையாண்டது போதும், டைம் ஆச்சு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மொராய் சிட்டில மட்டும்தான் 24/7 நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓப்பன்லயே இருக்கும். கிரிக்கெட், வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால்னு நம்ம என்ன விளையாடணும்னாலும் இங்க கிரவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஜாகிங் போகணும்னாலும், வாக்கிங் போகணும்னாலும் அதுக்காகவே தனி ஸ்பேஸ் இங்க அவைலபிளா இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஜிம்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, என் வீட்டு பக்கத்திலேயே 2 BHK அண்ட் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ் இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஐடி கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஐடி பார்க் கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு இருக்கு. கோவில், மசூதி, சர்ச்னு அனைத்து வழிபாட்டு தலங்களும் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நானும் என் ஃபேமிலியும் மொராய் சிட்டில தான் குடியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சேஃபான, அழகான, என்டர்டைனிங்கான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. திருச்சியில இந்த மாதிரி ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் கொடுத்ததுக்கு நான் மொராய் சிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். தேங்க்யூ மொராய் சிட்டி.